தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அதோட சிறந்தது இந்த இரத்த தானம். வணக்கம், நான் டாக்டர் ராஜாராமன், குழந்தை நல மருத்துவர், கோவை சைல்ட் கேர் சென்டர் அப்படிங்கிற இடத்துல டிவி ரோடில் காந்தி பார்க் சைடில் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, இரத்த தானத்துடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த இரத்த தானம் நம்ம கொடுக்குற ரத்தம் நம்மளை யாருன்னே தெரியாத ஜாதி மதம் பேதம் யாருக்குமே தெரியாத வேற்றொரு மனுஷனுக்காக நம்ம கொடுக்குறோம். அது நம்மளுக்கும் நம்மளுடைய சந்ததிக்கும் ஒரு பெரிய புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த செய்கிற தானம் எல்லாரும் செய்யணும்னு நான் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கிறேன். மேலும் சாதாரணமாக ஆக்சிடெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம இரத்த தானம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, குழந்தைகளை பொறுத்த மட்டும் தலசீமியா மேஜருங்கிற ஒரு கொடிய வியாதி. அதுக்கு 2லேருந்து 5 வாரங்கள் வரைக்கும் ரெகுலராக அவங்க ரத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தையுடைய உயிர் நிலைத்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி சில தொடர்ந்து ரத்தம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு தடவைக்கும் அவங்க அலைய முடியாது. ஸோ நான் உங்கள்ட்ட என்ன கேட்குறேன்னா, எந்த விதமான பக்க விளைவுகளும் சைடு எஃபெக்டும் இல்லாத ஒன்று இரத்த தானம். தைரியமாக எல்லாரும், சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்கு உட்பட்டவங்க தாராளமாக கொடுக்கலாம். ஸோ நீங்களும் சரி, குடும்பத்தினருக்கும் சரி, இரத்த தானத்தை கண்டிப்பாக செய்யுங்க. இந்த பரோபகாரம் இதம் சரீரம்னு சொல்லுவாங்க. நம்ம மனுஷனாக பிறந்ததுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய பரோபகாரம் கண்டிப்பாக செய்யுங்க. நன்றி, வணக்கம்.